ஏண்டா செல்வம், இந்த லாரியை சர்வீஸ் ஓட்டுறதை பற்றி பேசிட்டு இருந்தோமே, யாராவது மெக்கானிக் வந்து பார்த்தாங்களா? ஆமாண்ணே, நீங்கள் அமிச்சிங்கன்னு சொல்லி ஒருத்தர் வந்து பார்த்தாரு. ஃபுல்லாக செக்அப் பண்ணிட்டு விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. விட்டுடலாமா? இல்லைண்ணே, யோசிச்சு பார்த்தேன். அடுத்த வாரம் விடலான்னு தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் எப்படியும் 2 ட்ரிப் இருக்குது. அதை முடிச்சுட்டு ஒரேடியாக விட்டுடலான்னு பார்க்குறேன். ஏன்னா லாரி... ஹலோ ஹலோ ஆ, ஒரு நிமிஷம், எனக்கு வீட்டுக்குள்ளே சிக்னல் கிடைக்கல. நான் வெளியே வந்து பேசுகிறேன். ஆ, என்னங்க செல்வத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல, மனசுல ஒரு விஷயம் தோணுது. என்ன விஷயம்? இந்த சக்தி இல்ல, ஆமா, அவளுக்கு என்ன? நம்ம செல்வம் என்கிட்ட கூட பர்மிஷன் கேட்காம அவளுக்கு 10,000 ரூபாய் கொடுத்துருக்கான். ம், இப்போ எங்களுக்கு செல்போன் வாங்கும்போது அவளுக்கும் சேர்த்து வாங்கி கொடுத்துருக்கான். ம்ஹும். இதெல்லாம் பார்க்கும்போது என் மனசுல ஒன்று தோணுது. என்ன தோணுது? இல்ல, செல்வத்துக்கிட்ட ஒரு மாற்றம் தெரியுது, ஒரு நல்ல மாற்றம். ஏன், உனக்கு தோணலையா? அப்படி இல்லைங்க. செல்வத்தை பொறுத்த வரைக்கும் நாம இந்த விஷயத்துல அவரை பத்தி தப்பாதான் புரிஞ்சுக்கிறோம். இப்ப கூட நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்கன்னு தோணுது. அது எப்படி சொல்ற? இல்லைங்க, செல்வம் பலமுறை அழுத்தம் திருத்தமா எனக்கு இன்னொரு முறை கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கிறப்போ எப்படிங்க? சரோ, அதெல்லாம் நாமளா பார்த்து செஞ்ச ஏற்பாடு. இது அவன் மனசுக்கு பிடிச்சு அவன் நினைக்கிறதா இருந்தா? இல்லைங்க, நம்மளா அப்படிலாம் கற்பனை பண்ணிக்க கூடாது. என்ன சொல்ற? ஆமாங்க, நம்மளாவே ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு போய் கேட்டுட்டு அது இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணுக்கு அதனால தர்ம சங்கடமா இருக்கும்ல, பாவங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரோ, இரு. யாருக்கு? சக்திக்கு தான். நான் சொல்ல எங்கேஜ். இப்போ செல்வம் அவகிட்ட தான் பேசிட்டு இருக்கான். சரோ, கண்டிப்பா நான் சொல்றது தான் கரெக்ட். உண்மையிலே நீங்க சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷங்க. வெங்காயம், வெள்ளாரி வெங்காயம் ரொம்ப சீப்பா வந்துச்சுங்க, அதனால தான் தட்டிட்டேன். சொல்லுவா உங்களுக்கும்? ஆ, சொல்லி அனுப்புங்க. நாளைக்கு சொல்றீங்களா? ஆமா, இல்லைங்க, ரொம்ப சீப்புங்க. சொல்றேன், நாளைக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்லவா? ஆமா, இப்போ வாங்கி போடுறது நல்லதுல. சரியா? ஓகேங்க, ரைட். அப்ப நாளைக்கு ஃபோன் பண்றேன். ரைட். ரொம்ப சங்கடமா இருந்துச்சு விஜி. இந்த கட்டில தனியா படுத்துக்கிட்டு அண்ணாந்து விட்டத்தை பார்த்துக்கிட்டு புக்ஸை படிச்சுக்கிட்டு நீ இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஆமா விஜி. கஷ்டமா? கஷ்டமாவா? கஷ்டத்திலயும் கஷ்டம், பெரும் கஷ்டம். ரொம்ப தான் அழட்டிக்கிறீங்க. ஏதோ 2 நாள் போயிட்டு வந்ததுக்கு இப்படியா? இங்க பாரு விஜய், இத நாள் கணக்கெல்லாம் முக்கியம் இல்ல. அது 2 நாளாவும் இருக்கலாம், 2 மாசமாவும் இருக்கலாம். இது ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு பிரியம் வச்சிருக்காங்க, எவ்வளவு அந்யோன்யமா இருக்காங்கன்னு 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம். அதை பொறுத்துதான் இதெல்லாம். எனக்கு உங்க அளவுக்குலாம் விவரம் பத்தாதுங்க. நீங்க ரொம்ப ரொம்ப விவரமான ஆளுதான். ஓஹோ, நாங்க ரொம்ப விவரமான ஆளுன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? பின்ன இதுக்கே இவ்ளோ அழட்டிக்கிறீங்க. பிரசவத்துக்கு போயிட்டு வர எவ்வளவு நாள் ஆகும், அத பத்தி யோசிச்சீங்களா? அத பத்திலாம் யோசிக்காம இல்ல விஜய். இந்த பெருசுக இருக்குதுங்களே, அதுங்களுக்கு தான் சுத்தமா விவரமே இல்லாம இருக்குதுங்க. தல பிரசவத்துக்கு பொண்ணை கூட்டு போறாங்கல்ல, கூடவே மாப்பிள்ளைய கூட்டு போன ஒரு சம்பிரதாயத்தை வைக்க வேணாமா? அடடடடா, என்ன பிரமாதமான யோசனை. ஆள பாரு. என்ன பேசுற நீ? தல தீபாவளிக்கு பொண்ணு கூட மாப்பிள்ளையும் கூட்டு போறாங்க, அதே மாதிரி தல பிரசவத்துக்கும் பொண்ணு கூட மாப்பிள்ளையும் தானே கூட்டு போனோம். ஐயா, ரொம்ப வழியுது. இதோட நிப்பாட்டிக்குங்க. இத பாருங்க,
என்னோட பிரசவத்தப்ப நீங்க என் கூட என் பக்கத்திலேயே இருக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன வேலை இருக்கோ அதெல்லாம் முடிச்சிருங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் போன் பண்ணி வாங்கன்னு கூப்பிடுற அளவுக்கு வச்சுக்காதீங்க, சொல்லிட்டேன். என்ன விஜய், இதெல்லாமா நீ என்கிட்ட சொல்லணும்? என் தலை போற வேலையா இருந்தாலும் சரி, கண்டிப்பா பிரசவ டயத்துல நான் உங்கள தான் இருப்பேன். அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்ப இருந்த எல்லா வேலையுமே அட்வான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னங்க, குழந்தை யார் கலர்ல இருக்கும்? உன் கலர்ல தான் பிறக்கும். ஆமா விஜய், அது மட்டும் இல்ல, பிறக்கும் போது உன்னை மாதிரி அழுதுகிட்டு தான் பிறக்கும். என் புள்ள ஒன்னும் அழக்கூடாது. ஆளை பாரு ஆள, ஓம் புள்ள ஏன் புள்ள இல்ல, ஊர் உலகத்துல இருக்க எல்லா பிள்ளையுமே பிறக்கும் போது அழுதுட்டு தான் பிறக்கும். ஆனா ஒரு விஷயம் விஜய், கல்யாணமாகி 1 வருஷம் வரைக்கும் அழுதுட்டு இருந்த ஒரே ஆள் நீ மட்டும்தான். விஜய், நம்ம குழந்தை தூங்குறதுக்கு அந்த தொட்டில் எப்படிலாம் இருக்கணுங்கிறத நான் பிளான் பண்ணி வச்சிட்டேன். அப்படியா? ஆமா விஜய், சின்னதா அடக்கமா நம்ம கட்டிலுக்கு பக்கத்திலே வச்சுட்டு நம்ம இப்படி கையை நீட்டோம்னா நம்ம கைக்கு எட்டணும். நம்ம சௌரியமா படுத்துக்கிட்டே ஆட்டிக்கிட்டே இருக்கணும். ஏங்க, அதுக்கப்புறம் மேல ஒரு கொக்கி போட்டு அதுல ஒரு துணி கட்டணுங்க. அது எதுக்கு? சின்ன குழந்தைங்க அந்த மாதிரி தொட்டில தாங்க நல்லா தூங்கும். நீங்க சொல்ற டைப் தொட்டில மத்த நேரத்துல சும்மா வேணா படுக்க வச்சு விளையாட்டு காமிக்கலாம். ஓகே, டன், அதையும் செஞ்சிருவோம். அப்புறம் குழந்தைக்கு ஒரு 3 சக்கர சைக்கிள் ஒண்ணு வாங்க. சும்மா இருங்க, அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான். சரி, ஒரு நடவண்டி ஒண்ணு வாங்கிடுவோம். அது தவழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம். எப்ப தவள ஆரம்பிக்கும்? குப்புற விழுந்ததுக்கு அப்புறம் தவழ ஆரம்பிக்கும். எப்ப குப்புற விழும்? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம். இதென்ன அர்த்தம் இல்லாத கேள்வி? ஹே, நான் அர்த்தம் இல்லாமலாம் கேட்கல, என்னுடைய நாலேஜ் நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, குழந்தைக்கு எப்ப பல்லு முளைக்கும்? ஏன் கேக்குறீங்க? டூத் பேஸ்ட் பிரஷ்லாம் வாங்கி வைக்கதா? பாத்தியா விஜய், நம்ம 2 பேரும் நம்மள அறியாமலேயே இப்ப ரொம்ப ஜாஸ்தியா நம்ம குழந்தைய பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். எவ்வளவு பெரிய மாற்றம் அது, எவ்வளவு சந்தோஷமான விஷயம் இல்ல? நான் இதை வெறும் பேச்சுக்காக மட்டும் பேசல. இப்பெல்லாம் நான் அதிகமா நினைக்கிறதே நம்ம குழந்தைய பத்தி தான். நம்ம குழந்தைய நல்லா வளர்க்கணும், நல்லா படிக்க வைக்கணும், நல்ல பழக்க வழக்கத்தை கத்துக் கொடுக்கணும். அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பார்த்து பார்த்து செய்யணும் விஜய். என்ன பாக்குற? எப்படிங்க இவ்ளோ ஆசையா அக்கறையா இருக்கீங்க? ஏன் விஜய், இது நம்ம குழந்தை இல்ல? என்ன உங்க புள்ள உதைக்கிறான். சூப்பர்ரா, என்னால செய்ய முடியாதெல்லாம் அவன் தான் செஞ்சிட்டு இருக்கான். பின்றா பின்றா, நீ உங்க அம்மா என்ன செய்யுதுன்னா பாத்துக்கலாம். பின்றா, நீ பாத்துக்கலாம். ஹலோ ஹலோ, ஏய் நீலா, நான் தான் தனம் பேசுறேன். சொல்லுக்கா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? அப்பா என்கிட்ட தான் பணம் கொடுத்து வச்சிருந்தாரு. கேக்குறப்ப கொடுன்னு சொன்னாரு. மாமாக்கு திடீர்னு பணம் தேவைப்பட்டுச்சு, அப்பாட்ட கேட்க சொன்னாரு. நான் தான் அப்பா என்கிட்ட பணம் கொடுத்து வச்சிருக்காரு, நீங்க வாங்கிக்கீங்கன்னு சொன்னேன். அப்பா கூட மாமா வந்து அப்பா கிட்ட முதல்ல கேக்குறேன்னு தான் சொன்னாரு. நான் தான் பைத்தியக்காரி, முட்டாள்தனமா பணத்தை எடுத்து கொடுத்துட்டேன். என் மேலதான் இல்ல தப்பு. விடுக்கா, என்ன பண்றது? இல்ல லீலா, அப்பா ரொம்ப தவிச்சு போயிட்டாரு. மாமா கிட்ட கொடுத்த பணத்தை வாங்க அப்பா வேக வேகமா ஓடினாரு. ஆனா அதுக்குள்ள மாமா பணத்தை கொடுத்து விட்டாராம். என்னக்கா பண்றது? எல்லாம் தலையெழுத்து. இந்த நேரம் பார்த்து இப்படி எல்லாம் நடக்குது. அவருக்கு எப்பவுமே அவர் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குக்கா. அவர் நான் நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு இலக்காரம்னு. அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாமே நடக்குது. அதனால ரவி வியாபாரத்துல ஏதோ பிரச்சனைன்னு அப்பா சொன்னாரு. பாவம், அதே மனசுல வச்சுக்கிட்டு அப்பா சரியா சாப்பிட கூட இல்ல லீலா. அப்படியா? ஆமா லீலா, அப்பா முகத்தை பார்க்கவே சங்கடமா இருக்கு. அப்பா எப்படிக்கா வருத்தப்படாம இருப்பாரு? இவர்தான் அப்பா மனசை நோகடிச்சிட்டாரே. அப்பா கொண்டு வந்த பணத்தை கூட அவர் தூக்கி வீசிட்டார் தெரியுமா? அடப்பாவே. ஆமாக்கா, இப்படி ஒரு குணங்கெட்ட மனுஷன் எனக்குன்னு வந்து வாச்சிருக்காரு. பாவம்க்கா அப்பா. என்னதான் பிசினஸ் பிரச்சனையா இருந்தாலும் அதுக்காக இப்படியா லீலா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. ஏஜென்சிக்கு கட்ட வேண்டிய பணத்தெல்லாம் இவர் கட்டிட்டாரு. இப்போ பிசினஸ்ல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அவர் மனசுல கேவலமான எண்ணங்க இருக்கு. என்னத்த சொல்றது?
அப்படியா? ஆமாக்கா, நீ அப்பா வந்த உடனே சொல்லிடு. இப்ப எந்த பிரச்சனையும் இல்லையா? ஏஜென்சிக்கு கட்ட வேண்டிய பணத்தெல்லாம் கட்டிட்டாரா? வருத்தப்பட வேண்டாம்னு சொல்லுக்கா. நான் சொல்லிடுறேன்ப்பா. லீலா, ஏதுடா அவருக்கு அவ்வளவு பணம்? அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. பணத்தை கட்டிட்டாரு, அவ்வளவுதான். நீ மறக்காம அப்பா கிட்ட சொல்லிடுக்கா. சாப்பிட சொல்லுக்கா அப்பாவை. சரி, நான் சொல்லிடுறேன். சரி, நான் வச்சுட்டுமா? குழந்தைங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்களா? சரி, நான் போனை வச்சிடுறேன். சரிக்கா, வச்சிரு. திடுதுப்புன்னு வந்து பொண்ணு கேட்குறீங்க. அதான் எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன தேவகி? எனக்கும் அப்படிதான் கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்குங்க. ஒண்ணுமே புரியல. உங்க ஆச்சரியம் எனக்கு புரியுது. உங்க இடத்துல நான் இருந்தா கூட இப்படிதான் குழம்பி போயிருப்பேன். ஐயா, நாங்கள் யாரு, பூர்வீகம் என்ன, எங்கள் குளங்கோத்திரம் எதுவுமே தெரியாம, அது மட்டும் இல்லை முன்கூட்டி எந்த தகவலும் சொல்லாம இப்படி திடுதுப்புன்னு வந்து பொண்ணு கட்டிங்கன்னா எப்படிங்க? நீங்க சொல்றது சரிதான். உங்களை எங்களுக்கு முன்ன பின்ன தெரியாதுதான். ஆனா என் பையன் சுந்தருக்கு உங்க பையன் வாசு ஃப்ரெண்டு. வாசுவோட குடும்பம் நிச்சயம் நல்ல குடும்பமா இருக்கும்னு நினைச்சோம். அதான் பொண்ணு கேட்டு வந்தோம். அது மட்டும் இல்ல, வாசுவோட தங்கச்சிய பார்த்த உடனே எனக்கு பிடிச்சு போச்சு. அதனால நீங்க பொண்ணு வந்து கேளுங்கன்னு என் பையன் ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டான். அதனாலதான் வந்தோம். இந்த மாதிரி வந்து உட்காந்து உங்களை தர்ம சங்கடப்படுத்தினதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க. என் பையன் சுந்தர் கல்யாணத்தை பத்தி கேட்டப்பெல்லாம் இந்த அந்தான்னு சாக்கு சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தான். அப்படியாப்பட்டவன் திடுதுப்புன்னு வந்து எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, உடனே வந்து பேசுங்கன்னு சொன்ன உடனே இவ ரொம்ப ஆர்வமாயிட்டா. பின்ன என்னங்க, இத்தனை நாள் கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டு வந்தவன் திடீர்னு வந்து பொண்ணு கேளுங்கன்னு சொன்னோன்னே சரி உடனே பேசி முடிச்சிடலாமேன்னு தான் கிளம்பி வந்துட்டோம். இல்லை, நீங்க நீங்க சொல்றது என்னமோ சரிதான். இருந்தாலும் இத பாருங்க சார், எங்க பையன் சுந்தர் நல்ல வேலையில இருக்கான். ஒழுக்கமான பையன். எங்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி வசதி இருக்கு. உங்களோட பொண்ண எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நல்லா யோசிச்சு ஒரு முடிவை சொல்லுங்க. நீங்க சொல்றது என்னமோ சரிதான். இருந்தாலும் இத பாருங்க சார், எங்க பையன் சுந்தர் நல்ல வேலையில இருக்கான். ஒழுக்கமான பையன். எங்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி வசதி இருக்கு. உங்களோட பொண்ண எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நல்லா யோசிச்சு ஒரு முடிவை சொல்லுங்க. என்னங்க, கொஞ்சம் வாங்க. கொஞ்சம் என்னங்க, என்ன? எனக்கு இவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்ல விதமா தோணுது. மனசுக்கு சந்தோஷமாவும் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? இந்த பாரு, கொஞ்சம் பாரு, அவசரப்படாத. நம்ம பொண்ணோட கல்யாண விஷயம். சக்திகிட்டே ஒரு வார்த்தை கலந்து பேசணும்ல. கலந்து பேசிக்கிட்டு சொல்லி அனுப்பலாம். போ, சொல்லு, போ. உங்க அபிப்பிராயம் எதுவா இருந்தாலும் நீங்க தாராளமா சொல்லலாம். இல்ல, கல்யாண விஷயம் ஒரு வரியில முடிவு சொல்ல முடியாது. யோசிக்கணும். நாங்கெல்லாம் கலந்து பேசணும். கலந்து பேசிக்கிட்டு முடிவை சொல்லி அனுப்புறேன். சரியா சொன்னீங்க. நல்லா யோசிச்சு நல்ல பதிலா சொல்லுங்க. அப்ப நாங்க வரோம். வரேங்க. போயிட்டு வாங்க. வாசு, என்ன தப்பா நினைச்சிடாதடா. உன்னை நான் சங்கடப்படுத்தலையே. சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பெரியவங்களா என்னை மன்னிச்சிடுங்க. சக்தி, நீங்களும் என்னை மன்னிச்சிடுங்க. பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால தான் அம்மாட்ட சொல்லி கூட்டிட்டு வந்தேன். உங்களை சங்கடப்படுத்தியிருந்தனா தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க. தம்பி, இதுல என்ன இருக்குது? என் பொண்ணை பார்த்துருக்குறீங்க, உங்களுக்கும் பிடிச்சு போயிருக்கு. இப்ப முறைப்படி அம்மா அப்பாவோட பொண்ணு கேட்க வந்திருக்கிறீங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? அப்ப நாங்க போயிட்டு வரேங்க. வாங்க. வரேங்க. வாங்கம்மா. வரேங்க. வரேன்டா. சரி சரிடா.
வரேப்பா. உன் அபிப்பிராயம் என்னம்மா? எதை பத்தி? இப்ப வந்துட்டு போனாங்களே அந்த பையன் நல்ல பையனா தெரியுறா, அவங்க குடும்பமும் நல்ல குடும்பமா தெரியுதுமா. உன் அபிப்பிராயத்தை சொல்லிட்டேன்னா என்ன நீ? நான் ஆபீஸ்க்கு கிளம்புற நேரத்துல அவங்க பாட்டுக்கு திடுதுப்புன்னு தட்டு தூக்கிட்டு வந்து பொண்ணு கேட்டு போறாங்கன்னா நீ அதை பத்தி என்கிட்ட அபிப்பிராயம் கேக்குற? எனக்கு எரிச்சலா வருது. சக்தி என்ன பேசுறமா? எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுதுன்னு சொல்றேன். வரேன். சக்தி பாருங்க அவள. தேவகி நீ கொஞ்சம் சும்மா இரு. சக்தி ஆஃபீஸ் போயிட்டு வரட்டும், நம்ம கலந்து பேசிக்கலாம். சக்தி நீ ஆஃபீஸ் போமா. வரேன்ப்பா. ஆ இன்னைக்கு அந்த லட்சம் வராம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஓயா practical notes. Don't worry, I do. What do you want? பவானி ப்ளீஸ். பவானி நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? ப்ளீஸ் பவானி, இப்படி சொன்னா எப்படி? உங்ககிட்ட பேசணும். எதுக்கு? நீங்க எதுக்கு என்கிட்ட பேசணும்? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. என்ன தொந்தரவு எடுத்துக்காத பவானி. உன் அக்கா என்ன திட்டினது கூட நான் பெருசா எடுத்துக்காம நான் உன்னை தேடி வர்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நீ என் மேல கோவப்பட்டாலும் அதை நான் பெருசா எடுத்துக்காம நான் ஏன் உன்னை சுத்தி சுத்தி வர்றேன் தெரியுமா? கோவமா பார்க்காத பவானி. நான் உன்னை என் மனசுல வச்சு பூஜை செய்யறேன். உன்னதான் கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன். அறிவு இருக்கா உங்களுக்கு? நீங்க யாரு, நான் யாரு? இது என்ன முட்டாள்தனமான ஆசை? ச்சே, இனிமே இந்த பேச்சு விடுங்க. பவானி நீ கோவப்படுறது நியாயம் இருக்கு, ஆனா நான் முன்ன மாதிரி இல்ல. ரொம்ப மாறிட்டேன். இப்பெல்லாம் எனக்கு வேற நினைப்பே இல்ல. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற எண்ணம் மட்டும்தான். என் தப்பெல்லாம் உணர்ந்து நான் வேற ஆளா மாறிட்டேன் பவானி. இத பாருங்க, நீங்க மாறிட்டீங்களா இல்லையா, நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தில எனக்கு எந்த அக்கறையும் கிடையாது. தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. நான் நல்லா படிக்கணும், படிச்சு முன்னேறணும். படிப்பு மட்டும்தான் என் மனசுல இருக்கு. இந்த மாதிரி அனாவசியமா உளறிட்டு என் டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. போங்க இங்க இருந்து. ப்ளீஸ் பவானி, நான் சொல்றத கேளு. நான் சொல்றது தயவு செஞ்சு கொஞ்சம் கேளுங்க. பவானி. ஹலோ, என்ன பவானி, என்ன பிரச்சனை? இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காரு. என்ன பவானி, என்ன பேசுற? என்ன உனக்கு தெரியாதா? என்ன சார் இதெல்லாம்? காலேஜுக்குள்ள வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஹலோ, அவங்க எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஹலோ, ஃபேமிலி ஃப்ரெண்டா வீட்ல போய் பேசுங்க. இங்க என்ன வேலை? அந்த பொண்ணை கேட்டா யாருன்னு தெரியாதுன்னு சொல்றா. என்ன கதை விடுறீங்களா? ஹலோ பிரதர், நான் உனக்கு கதை விடல. என்ன பிரச்சனை? யாரா அவன்? ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான். டேய், அவர் நம்ம சீனியர்ரா. அவரை போய் கலாச்சிட்டு இருக்கீங்க நீங்க. சீனியர்னா? டேய், நம்ம காலேஜ் என் அண்ணனோட கிளாஸ்மேட், நமக்குலாம் சீனியர்னு சொல்லிட்டு இருக்கல. டேய், சீனியர்னா காலேஜ் முடிச்சிட்டார்ல, அப்புறம் என்ன இங்க வேலை? அதுவும் நம்ம ஜூனியர் பண்ணிட்டே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. ஏய், என்னடா இத பாருங்க, ஒழுங்கு மரியாதை வெளியே போயிடுங்க. இன்னொரு தடவை இந்த காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள பார்த்தேன் அப்புறம் நல்லா இருக்காது. பார்த்தா என்ன பண்ணுவ? டேய், நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, நான் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கேன். நீனே ஏய், நீனா வெளியாளுக்கு சப்போர்ட்டா? பிரச்சனை பண்ணாத, பேசாம ஒதுங்க. டேய், ரொம்ப ஓவரா போகாதனா. ஆன்டி சீனா பெரிய பிஸ்தா மாதிரி பேசிட்டு இருக்க. என்னடா? என்னடா? என்ன? ஏய், என்னடா? ஏய், என்னடா? என்னடா? நான் விடுங்க, நான் பாத்துறேன். கை பூ பறிக்கும் வந்து பாருடா. நான் பேசுறேன். ஏய், போடா. ஏய், என்னடா? நான் போடா. உன வைக்கிறேன் நீ ஆப்பு. பாப்போம் யாருக்கு யார் வைக்கிறான்னு பாப்போம்டா. போடா. விடுங்க. ரொம்ப ஓவரா பேசுறீங்க. ஆமாடா. என்னடா, அந்த பொண்ணுக்காக நீ இவ்வளவு தூரம் சண்டைக்கு போற அளவுக்கு வந்துட்ட? டேய், அவ நம்ம ஜூனியர்ரா. இருக்கட்டும். அது மட்டும் இல்ல, அவள எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ஏய், வாடா. என்னடா லவா? அதான் போல இருக்கு. கலக்கு கலக்கு. மாமா வந்துட்டியா? ஆமா மச்சி, இன்னும் கொஞ்ச நாள் சரி பண்ணிடுவேன். நடத்து. அந்த ரவி உங்களை இந்த அளவுக்கு அவமானப்படுத்திருக்காரு. நீங்க எதையுமே வெளியில சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கிட்டு இருக்கீங்களப்பா. எப்படி உங்களால இப்படி பொறுமையா இருக்க முடியுது?
இந்த ரவி இவ்வளவு கீழ்த்தரமான புத்தி உள்ளவனா? யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் தெரியாது, தராதம் தெரியாது. யாராச்சும் மாமா கிட்ட போய் இந்த மாதிரி நடந்துக்குவாங்களா? மாமா கிட்ட இந்த மாதிரி ஒருத்தர் நடந்திருக்கானா மனுஷனை பத்தி தெரியாத ஜடம்னு அர்த்தம். ஏன்பா இவ்வளவு தூரம் அவர் பேசிருக்காரு, ஆனா நீங்க ஒண்ணுமே நடக்காத மாதிரி பேசுறீங்க. என்னம்மா பண்ண சொல்றேன்? நான் எப்பவுமே ஒருத்தருக்கு ஒரு இன்னொருத்தர்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சொன்னா என்ன நடக்கும்? அனாவசியமா நீங்களும் சங்கடப்படுவீங்க. இந்த பாரு, விஷயம் தெரிஞ்சதுனால தான் இவன் சங்கடப்படுறான், ரவி மாப்பிள்ளை மேல கோவப்படுறான், அவர் அவன் வேணும் திட்டுறான். ஒருத்தர் இன்னொருத்தர் மேல வச்சிருக்கிறனால நான் மாறக்கூடாதுங்கிறதுக்காக நான் சும்மா இருக்கேனே தவிர மறைக்கணுங்கிற எண்ணம் இல்லை. மாமா, உங்க நோக்கம் என்னமோ நல்ல நோக்கம் தான், ஆனா இது குறை சொல்றதுன்னு இல்லை. குறைஞ்சபட்சம் உங்க பிரச்சனை என்ன என்கிட்ட சொல்லலாம்ல. இப்படி எல்லாத்தையும் மூடி மூடி மறைச்சு உங்க உடம்புக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா? ஏன் மாமா, நீங்க அடிக்கடி சொல்லுவீங்கல்ல என் மகன் மாதிரி என் மகன் மாதிரின்னு சொல்லுவீங்கல்ல, அந்த வார்த்தை நிஜம்னா என்கிட்டயே அந்த விஷயத்தை மறைக்கணும் சொல்லிருக்கலாம்ல. பைத்தியக்காரா, உன்னை என் மகன் மாதிரி நினைக்கிறதுனால தான்டா மறைக்கிறேன். நான் படுற கஷ்டம், நான் படுற சங்கடம் என் பிள்ளைகளும் பண்ணுமா, நீ பண்ணுமா? எனக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் தெரிஞ்சா நீ தாங்குவியாடா? விடு விடு, இதெல்லாம் சின்ன சமாச்சாரம், நான் பார்த்துக்கிடுறேன். நீ உன் குடும்பம், வியாபாரம் இதை மட்டும் கவனி, பாக்கிய நான் பார்த்துக்கிறேன். என்ன சக்தி, ஒரு மாதிரி இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் எதுவும் இல்லை சார். அப்புறம் அண்ணனோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் சுந்தர்னு பேரு, அண்ணன் கூட வீட்டுக்கு வந்திருந்தாரு. எதேச்சியா என்னை பார்த்தாரு. திடீர்னு அப்பா அம்மா கூட வந்து பொண்ணு கேட்க வீட்டுக்கு வந்துட்டாரு. வெரி குட். என்ன சார் வெரி குட்ன்றீங்க? பின்ன சக்தி, கல்யாணம் ஆயிருதுன்னு சும்மாவா? நல்ல விஷயம் தானே சார். நான் சீரியஸா இருக்கேன். ஓகே ஓகே, அப்ப நானும் சீரியஸாவே இருக்கேன். நீங்க சொல்றத வச்சு பார்த்தா எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு. எப்படி? பின்ன என்னங்க, உங்களை பிடிச்சிருக்குன்னு உடனே எவ்வளவு நேர்மையா வந்து வீட்டுல பொண்ணு கேட்டிருக்காரு முறையோட. சும்மா உங்க பின்னாடி சுத்துறது, தொந்தரவு பண்றது இப்படி எல்லாம் பண்ணாம உங்களை பொண்ணு கேட்டு வந்திருக்காருன்னா எவ்வளவு மெச்சூர்டா இருக்கணும் அவரு, இல்ல? சரி, எனக்கு பிடிக்கிறது இருக்கட்டும், உங்க அபிப்பிராயம் என்ன அந்த பையனை பத்தி? எனக்கு ஆர்வம் இல்லை சார். ஆனா அம்மாவுக்கு இந்த கல்யாணம் நடந்தா நல்லதுன்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் போல. வேண்டாம் சக்தி, அம்மா சொல்றாங்க அண்ணன் சொன்னாருன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணக்கூடாது. இது உங்க வாழ்க்கை, உங்க முடிவு தான் முக்கியம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. இல்லைன்னா சாரி மன்னிச்சிடுங்க பிடிக்கல அப்படின்னு ஓப்பனா சொல்லிடுங்க. ஏன்னா கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதைத்தான் நம்ம உறுதியா கடைசி வரைக்கும் பிடிச்சிக்கிட்டு நிற்கணும். மற்றவங்களோட பேச்சுக்கோ தாட்சியத்துக்கோ இடம் கொடுத்தா கடைசியில நாம தான் வேதனையில இருக்க வேண்டியது. என்னடா இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறான்னு யோசிக்காதீங்க, முழுக்க முழுக்க அனுபவத்துல சொல்றேன். ஒரு காரியத்தை மற்றவங்களுக்காக பண்ணிட்டு பின்னாடி நாம தான் வருத்தப்பட்டு நிற்போம். ஆனா அப்படி நம்ம வருத்தப்பட்டு நிற்கும் போது யார் யார் நம்மள அந்த காரியத்தை பண்ண சொல்லி வற்புறுத்தினாங்களோ அவங்களும் சேர்ந்து நமக்காக வருத்தப்பட்டு நிற்பாங்க நம்ம கூட. எனிவே, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்க மனசுல பட்டதை வெளிப்படையா சொல்லிட்டீங்க, வெரி குட். ஆனா இதுன்னு இல்லை, எந்த விஷயமானாலும் இப்படி நீங்க வெளிப்படையா இருக்கிறதும் பேசுறதும் ரொம்ப நல்லது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, நான் பேங்க் வரைக்கும் போயிட்டுறேன். வாசு, என்னம்மா? அந்த சுந்தர் தம்பி உனக்கு எத்தனை நாளா தெரியும்? அது ஒரு 5-6 மாசமா தெரியும். ஒழுக்கமான பையனா? சிகரெட் பீடி ஏதாவது குடிப்பானா? ஐயோ, எந்த கெட்ட பழக்கமும் இல்லைம்மா, ரொம்ப நல்ல பையன். என்ன தேவகி,
அந்த பையனை பத்தி ரொம்ப விசாரிக்கிறா? விசாரிக்காம வேற என்ன பண்றது? அவங்க வேற வீடு தேடி வந்து பொண்ணு கட்டிட்டாங்க. நீங்க யோசனை பண்ணி சொல்றேன். நீங்க இத கேட்டா உம்முன்னு இருக்கு. ஏண்டா வாசு, அந்த பையனை பத்தி அந்த குடும்பத்தை பத்தி நீ என்னடா நினைக்கிற? அம்மா, சுந்தரோட ஃபேமிலி ரொம்ப டீசெண்டான ஃபேமிலி. வசதிக்கும் குறைச்சல் இல்லை, நல்ல வேலையிலே இருக்கான். அவனுக்கு எத்தனையோ இடத்துல இருந்து நல்ல வசதியான ஆஃபர்லாம் வந்தது. அப்படி இருக்கும்போது நான் சொல்றதுக்கு என்னமா இருக்கு? என்ன கேட்டா இது ஒரு நல்ல சான்ஸ் தான் சொல்லணும். அப்படியா? ஆமாம்மா. சொல்லப்போனா அவன் வசதிக்கு ஏத்த இடமா தான் பார்த்துருக்கணும். நம்மள மாதிரி நிலைமையில இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி தான்மா. அவனுக்கு என்னமோ நம்ம சக்தியை பிடிச்சிருக்கு, பொண்ணு கேட்டு வந்தான். இப்போ கூட எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. என்னம்மா சக்தி, இந்த விஷயத்தை பத்தி நீ என்னம்மா சொல்ற? இத பத்தி பேசுறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்ல. இந்த விஷயத்தை இதோட விட்டுரு. என்னம்மா அப்படி சொல்ற? அம்மா, அத பத்தி பேசாதம்மா, எனக்கு எரிச்சலா வருது. நல்ல இடம், வலிய வீடு தேடி வந்து அவங்களே பொண்ணு கேட்டிருக்காங்க. நம்ம நிலைமை தெரிஞ்சவங்க பொதுவா விலையை உடத்த விரும்புவாங்க. ஆனா எல்லாம் தெரிஞ்சும் அவங்க வந்து கேக்குறாங்க. இத ஒத்துக்கிட்டா நல்லதானே சக்தி? என்னம்மா கணக்கு வழக்கெல்லாம் பாக்குறியா? நான் கூட இதெல்லாம் யோசிச்சு ஐயோ நல்ல சான்ஸ் விடக்கூடாதுன்னு மாப்பிள்ளை பின்னாடி ஓட சொல்றியா? எனக்கு பிடிக்க வேண்டாமா? எனக்கு கல்யாணத்தை பத்தி ஒரு எண்ணம் வர வேண்டாமா? இத பத்தி பேசாத, எனக்கு கிட்ட கோவம் வருது. என்னடி, உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா? அதுக்காக அம்மா, சக்தி சொல்றதுல நியாயம் இருக்கு. நாம இந்த நிலைமையில இருக்கன்றதுக்காக இதுக்கு உடனே தலையாட்டிட முடியாது. ரெண்டாவது, நம்ம நிலைமைக்காக சக்தியை கட்டாயப்படுத்துறது தப்பு. அவ கல்யாணத்தை அவளே முடிவு பண்ணட்டுமா? என்னடா வாசு நீ இப்படி சொல்ற? அம்மா, இந்த பேச்சு இத்தோட விடு. வேற உயிரை எடுக்குது. லீலா, லீலா இங்க வா. என்னங்க இந்த நேரத்துல இதுங்க அழுது தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு. யாரு சொல்றீங்க? குழந்தைங்களா இல்ல என்னையா? புத்திசாலித்தனமா பேசதான் நினைப்பா. இதுங்களே திட்ட முடியும், உன்னதானே திட்ட முடியும். ஏன் இவங்களையும் திட்டி தான் பாக்குறதா? பேச்சு ஒன்னும் குறைச்சல் இல்ல. நீங்க ரெண்டையும் வெளியில கொண்டு போய் தூங்க வச்சு உள்ள கொண்டு வந்து படுக்க வை. ராத்திரில கொஞ்ச நேரமா மனுஷன் நிம்மதியா தூங்க வேண்டாமா? குழந்தைங்கனாலே அழத்தா செய்யும். இதுங்க அழுக உங்க நிம்மதியை கெடுக்குதா? சனியை முடிச்சது உருன்னு மனுஷன் மூட் அவுட் பண்ணிட்டு இருக்கு. எடுத்துட்டு போ, வெளியில போய் தூங்க வச்சு எடுத்துட்டு வா. இந்த மாதிரி பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? குடும்பம்னா என்னன்னு தெரியாதா? ராத்திரிக்கு பொண்டாட்டி மட்டும் வேணும், ஆனா குழந்தைங்க வேணாம். ஆவுனா இதை ஒண்ணு சொல்லிடு. 10 பைசா புரோஜனாலும் ஏதாவது ஒண்ணா உருன்னு கோவம் வந்துருது. என்ன பேசுறீங்க நீங்க? குடும்பம்னா என்னன்னு தானே கேட்டேன். பொண்டாட்டி புள்ள சிரிப்பு கஷ்ட நஷ்டம் எல்லாம் சேர்ந்துதான் குடும்பம். இது எதுவுமே இல்லனா அதுக்கு பேரே வேற. அடடா, வாயில பந்தல் கட்டி தோரணம் போடுறதுன்னா இந்த அலங்கார கொடுத்த ஆளுங்களுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. 10 பைசா புரோஜனாலும் பேச்சு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஆமாங்க, எங்களுக்கு பேச தெரியும், பிரியம் காட்ட தெரியும். ஆனா உங்கள மாதிரி மத்தவங்க மனசை நோக்கடிக்கவும் கஷ்டப்படுத்தவும் எங்களுக்கு தெரியாது. நீங்க என்ன ஜென்மனே எனக்கு தெரியல. ரொம்ப ஓவராலாம் பேசாத. ஆமா, நீங்க அப்படியே ரொம்ப குறைச்சலா பேசுறீங்க. இப்ப சொன்னல பாசமா இருக்கணும் பிரியமா இருக்கணும்னு. உன்னை கட்டிட்டு நான் அதெல்லாம் எங்கடி கண்டேன்? அவமானப்பட்டேன், அசிங்கப்பட்டேன், சொந்தக்காரங்க மத்தியில அடி வாங்கினேன். இது எந்த கோயில சத்தியம் பண்ண சொன்னாலும் நான் சத்தியம் பண்ணுவேன். ராத்திரிக்கு மட்டும் தான் பொண்டாட்டி தேவையான்னு சொல்றேன்ல. இதை தவிர உன்னால எனக்கு வேற என்னடி பிரயோஜனம்? என்னடி முடிச்சிட்டு இருக்க? இதுங்க ரெண்டையும் தூக்கிட்டு வெளியில போடி.